तुमे जिह्वे कीर्तय केशवो मुररिपो चेतो भज श्रीधरो पाणित्वल्व समर्चय अच्युतकथा श्रोत्रद्वयद्वं शृणो कृष्णो लोकयलोचनद्वयकरेर् गच्छङ्घ्रियुग्मालयो जिघ्रग्राणमुकुन्दपादतुलस्यो மூர்தநமதோக்ஷஜோ. ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமானுகிரக விசேஷத்தினால நாம் சிரவணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நலம் தரும் நாராயணியத்தில் கண்ணனுடைய பெருமை கச்சாங்கிரி யுக்மாலயம். உலகத்தில் உயர்ந்தது நம்முடைய கைகளால் கைகூப்பி கிருஷ்ணன் இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தில் முக்கியமான பண்டிகை நாள்கள்ல அவருடைய கோயிலுக்கு போவது, கைகூப்பி அவரை வணங்குவது, துளசியால் அவருக்கு அர்ச்சனை பண்ணுவது. கச்சாங்கிரி யுக்மாலயம். எங்கெங்க அவனுடைய கோயில்கள் இருக்கோ அந்த ஆலயத்தை நாம மனசுல நினைக்கிறது, அவனுடைய திவ்ய தரிசனத்தை அடையறதெல்லாம் பகவானுடைய பண்டிகை நாட்கள்ல நமக்கு 100 மடங்கு பலனை அளிக்கக்கூடியதாக இருக்குமா. அந்த வகையில சங்கராந்தி திருநாளான இந்த தினத்துல நம்முடைய நலம் தரும் நாராயணியத்துல பொங்கல் பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய உத்தமமான ஒரு வேளையில நாம் இன்று அடையக்கூடிய ஒரு திவ்ய தரிசனமானது மன்னார் போலூர் என்ற சிறிய ஊரிலே குடிகொண்டிருக்கக்கூடிய சத்யபாமா ஜாம்பவதி சமேத ஸ்ரீ மல்லாரி அழகு கிருஷ்ணசுவாமியினுடைய மூல உற்சவ விக்கிரகத்தினுடைய தரிசனத்தை நம்ம அடைய இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் கவனத்துல இருக்கணும், இந்த திருக்கோயில் எங்க இருக்கு? ஆந்திர மாநிலத்துல சென்னையிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சூலூர்பேட்டை என்ற இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, சரியாக நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டுமானால் நம்முடைய தேசத்தின் ராக்கெட் தளம் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டா என்ற இடத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திலேயும் இந்த மன்னார் போலூர் என்ற இந்த சிறிய ஊரை நாம் அடையலாம். இதோ மூலஸ்தானத்திற்கு அருகிலே நாம் வந்துவிட்டோம். பகவானுடைய தரிசனத்திற்காக சங்கராந்தியில் காற்றுக் கொண்டிருக்கின்றோம். அழகு கிருஷ்ணசுவாமி நமக்கு தரிசனத்தை அளிப்பதற்காக துவங்கிவிட்டார். ஆகா, என்ன ஆனந்தமான ஒரு திவ்ய தரிசனம்! சதுர்புஜங்களோடு பகவான் நமக்கு காட்சியளிக்கின்றார். ஒரு திருக்கையிலே சங்கு, ஒரு திருக்கையிலே சக்கரம், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்ற திருவுருவத்துடன் மற்ற 2 திருக்கரங்களிலே லாவகமாக இவர் வேணு கோபாலனாகவும் அழகான புல்லாங்குழலை தான் கையிலே வைத்துக் கொண்டிருப்பது போடு மட்டுமல்லாமல் தான் அதரத்திலே ஊதுவது போல அழகான அந்த புல்லாங்குழலுடைய திவ்ய ஹஸ்த தரிசனம் அவருடைய அதரத்தோடு நமக்கு கிடைக்கின்றது. வலது காலை முழங்கால் கீழே லேசாக மடக்கி இந்த சுவாமி பரம கம்பீரமாக 5 அடி உயரத்திலே இவர் எழுந்தருளி இருப்பதால் இவரை அழகு மல்லாரி கிருஷ்ணசுவாமி என்றே அழைக்கின்றார்கள். ஏற்கனவே நாம் தலவரலாறை கேட்டுவிட்டோம். இவர் ஜாம்பவானோடு போட்டியிட்டு மல்யுத்தம் புரிந்ததால் இந்த ஊருக்கு மல்லாரிபுரம், மல்லாரி கிருஷ்ணபுரம் என்று பெயரிருந்து அதுவே பின்னால் மருவி மன்னார் போலூர் என்று ஆயிட்டாம். அந்த ஜாம்பவானோடு போட்டியிட்ட கம்பீரமான உருவத்துடன் 5 அடி உயரத்திலே இருக்கக்கூடிய சுவாமி, அவருடைய சிரசிலே உயர்ந்த கிரீடத்தினுடைய தரிசனம். ஆகா, அழகான திருமன்காப்பை தான் சார்த்திக் கொண்டு துளசிமணி மாலையையும் அணிந்திருக்கின்றார். கண்ணனுக்கே உரியதான கருணை கூர்ந்த கண்களையும் தரிசிக்கின்றோம். எடுப்பான மேல் நோக்கிய அழகான மூக்கு, 2 காதுகளிலும் கர்ணபத்திரத்தை தான் அணிந்து கொண்டிருக்க கண்ணனுடைய உயர்ந்த திருவடி தரிசனத்தையும் இங்கே நாம் அடைகின்றோம். அவருக்கு வலதுபுறத்திலே சத்யபாமா தேவியானவள் சத்யபாமாவையும் ஜாம்பவதியையும் 2 தாயாராக நாம் கண்ணனுடைய தலத்திலே தரிசிப்பது நமக்கு எங்கும் அமையப்பெறாத ஒரு பெரிய அழகான பாக்கியம் இன்றைய தினத்திலே நமக்கு கிடைக்கின்றது. சத்யபாமா தேவியும் சாய்ந்த கொண்டையுடன் கர்ணபத்திரங்களை சார்த்திக் கொண்டு இடது கையிலே தாமரையை வைத்துக் கொண்டிருக்க, மற்றொரு புறம் ஜாம்பவதியானவள், ஜாம்பவானால் இவருக்கு கன்னிகாதானம் செய்து கொடுக்கப்பட்டவள், ஒரு கையிலே தாமரை பூவை வைத்துக் கொண்டு உயர்ந்த கிரீடத்தை தான் சார்த்திக் கொண்டு
திலகத்தை அழிந்து கொண்டு கருடன் எதிரே இவர்களை சேவித்துக் கொண்டிருக்க மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தோடு இதே அழகு மல்லாரி ஸ்ரீகிருஷ்ண சுவாமி இங்கு உற்சவராகவும் நமக்கு காட்சியளிக்கின்றார். அவரும் உயர்ந்த திருமண் காப்போடு 4 புஜங்களிலே 2 புஜங்களில் சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டிருக்க அழகாக மற்றொரு புஜமானது நமக்கு அபயகஸ்தமாக இருக்க மற்றொரு திருக்கையாவது கதையை எனக்கு கொண்டு வந்து சமர்ப்பியுங்கள் என்று கேட்பது போல் கதாபாணியாக கதை இல்லாவிட்டாலும் அதற்குண்டான கை பாவத்துடன் இங்கு காட்சியளிக்க பகவானுடைய திருவடி சேவையை அழகாக அடைகின்றோம். ஒருபுறம் ஸ்ரீதேவி, வலதுபுறத்திலே சௌகந்திகா புஷ்பத்தை கையிலே வைத்துக் கொண்டு சிகப்பு பதக்கத்தை தான் சார்த்திக் கொண்டு கண்ணை திறந்து கொண்டிருக்கக்கூடிய அழகான சேவை. மற்றொரு புறம் இடதுபுறம் அழகாக தாமரை பூவை கையிலே வைத்துக் கொண்டு பச்சைக்கல் பதக்கத்தை சார்த்திக் கொண்டு மற்றொரு திருக்கைகளை தொங்கவிட்டுக் கொண்டு தன்னுடைய திருவடியை சேவையை பூதேவியானவள் அளிக்க அழகான மாலைகளானது சாற்றப்பட்டு ஆரத்தியுடன் இந்த பொங்கல் திருநாளான நல்ல நாளிலே பக்தர்களோடு சேர்ந்து நாமும் இந்த திவ்ய தரிசனத்தை அடைந்து நாராயணியத்திற்கு திரும்புவோமே. ஆனால் குருவாயூரப்பனிடத்திலே பட்டத்ரி உயர்ந்த 5வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை இதோ ஆரம்பித்து விட்டார். குருவாயூரப்பா, சத்வம், ரஜம், தமோ என்று 3 குணங்கள் உன்னால் உற்பத்தியாகப்பட்டு அவைகள் அழகாக மிளிர ஆரம்பித்து விட்டது. அப்போது அடுத்ததாக உன்னுடைய சிருஷ்டி கிரமத்திலே நிகழக்கூடிய நிகழ்வுதான் என்ன? இதோ ஆரம்பித்து விட்டார் பட்டத்ரி. மாயா சல்நிகிதோ பிரவிஷ்டவபுஷா சாக்ஷீதி கீதோ பவனே வேதைஸ்தவ பிரதிபிம்பதோ விவிசிவ ஜீவோபி நைவாபரக காலாதி प्रतिबोधिदात भवता संज्योतिदासस्वयं माया सा खलु बुद्धि तत्त्वमसृजत् योऽसौ மகால் முச்சியதே. குருவாயூரப்பா, பிரத்யட்சமாக தெரியக்கூடிய வஸ்துக்களுக்கு பிரமாணமே தேவையில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நேர பார்க்கக்கூடிய வஸ்துவுக்கு ஏதாவது ஒரு பிரமாணம் வேணுமா? ஒரு உதாரணம் வேணுமா? ஒரு பெரிய இமயமலையை பார்க்கணும், இல்ல ஒரு பெரிய யானையை பார்க்கணும் குருவாயூர்ல அப்படின்னா அதுக்கு நமக்கு கண்ணாடி தேவையா? தேவையே இல்லையே. பெரிய வஸ்துக்கள் அது இங்க இருக்கு, யானை அப்படின்னு சொன்ன உடனே யானை எப்படி இருக்கும்னு ஒருத்தன் கேள்வி கேட்டானா அவனை நம்ம என்ன சொல்றது? யானைன்னு உடனே புரிஞ்சுக்க முடியும், மலைன்னு உடனே புரிஞ்சுக்க முடியும், கடல்ல உடனே புரிஞ்சுக்க முடியும். இதுக்கெல்லாம் நாம் விவரித்து ஒருவருக்கு புரிய வைப்பதற்காக மலை இது போல இருக்கும், யானை அது போல இருக்கும், கடல் இது போல இருக்கும்னு பிரத்யட்சமாக தெரியக்கூடிய வஸ்துக்களுக்கு உலகத்துல பிரமாணம்ன்றதே நமக்கு தேவையில்லை. அத புத்தகத்தை பார்த்து நம்ம படிக்க வேண்டிய தேவையில்லை. அதே போல உன்னுடைய சிருஷ்டி கிரமத்துல என்ன அழகுன்னு சொன்னால் வேதைஸ்தாம் பிரதிபிம்பதோ விவிசிவ ஜீவோ பினைவா பரக. நீ உலகத்துல அந்த மாயா என்ற ஒரு தத்துவம் மூலமாக புத்தியை உண்டாக்கின. அந்த புத்தி என்பது என்னாச்சு? சத்வ ரஜ குணங்கள் தமோ குணங்களால மகா காலம், ஜீவனின் கர்மாக்கள் 3 குணங்கள், அந்த 3 குணங்களால் ஏற்பட்ட மாயை, அந்த மாயையினுடைய காலம் கர்மம் என்ற சுபாவத்துல அடுத்ததாக உன்னுடைய படைப்புல மகத்து என்ற தத்துவம் உண்டாகிறதா. மகத்து அப்படின்ற அந்த ஒரு தத்துவம் உண்டார்த, அந்த மகத்துன்ற தத்துவத்தை நீ சிட்டிக்கச்சே அகங்காரம் நான் என்ற ஒரு தன்மை எங்களுக்கு வரும்படியாக எப்ப வருது? நம்ம எல்லாம் படிச்ச உடனே தான் நமக்கு அகங்காரம் வருது. நீ யாரு? என்னுடைய உடம்பு இது, உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? என்னுடைய உயிர் இருக்கு, என்னுடைய பொருட்கள் எனக்கு சொந்தமானவை அப்படின்னு நம்ம மாறு தட்டி தட்டி நான் எனது எனதுன்னு சொல்றமே, அதுக்குத்தான் அகங்காரம்ன்ற தத்துவம்னு பேரா. ஒரு மனுஷனுக்கு அகங்காரம் இல்லைன்னா, அகங்காரம்ன்றது குற்றமான ஒரு குணமாக சொல்லப்பட்டால் கூட நான் ஒருத்த சொல்லிக்கலன்னா அப்புறம் வாழ்க்கையே கிடையாது, முற்றும் துறந்த முனிவனாக ஆகிடுவான். அப்ப அவனுடைய ரூபம் இருக்க, இந்த ஜீவாத்மாவனுடைய அகங்கார ஸ்வரூபம், அவனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு சைத்தன்யம்
எல்லாத்தையும் பகவான் உள்ளுக்குள்ள அடக்கிண்டு ஒண்ணு ஒண்ணா வெளியில கொண்டு வராரே, அப்படிப்பட்ட ஒரு ரூபத்துக்குத்தான் அவன் கர்த்தாவாக, போக்தாவாக, ஜீவனும் தத்துவனாக, இவற்றையெல்லாம் நிர்வகிக்க கூடிய நிர்வாகனாக அவன் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. அந்த தத்துவம் பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி கிரமத்துல மாயையோட அருகிலேயே நீங்க இருந்தா கூட காலாதி பிரதிபோதிதா தபவதா சஞ்சோதிதாசஸ்வயம் மாயாசா கலு புத்தி தத்துவமஸ்ருஜத் யோசோமகல் உச்சியதே. அந்த புத்தி என்ற ஒரு தத்துவத்தை மாயைக்கு பக்கத்திலேயே குருவாயூரப்பா நீங்க இருக்கு, உங்களை சுத்திண்டே ஓடின்னு இருக்கு, உங்க ஹிருதயத்துல இருக்கு. அது மூலமா தான் உலகத்தை படைக்கிறேன். ஆனா படைச்சா கூட நீங்க மாயைக்கு உட்பட்டு இல்ல, மாயையிலேந்து விலகியும் இருக்கா மாதிரி இருக்கேள். மாயையை வச்சுண்டு உலகத்தை சிருஷ்டிக்கவும் சிருஷ்டிக்கிறேன். இது கண்ணனானவனுடைய லீலேன்னு சொல்றதா, ஆச்சரியம்னு சொல்றதா? நான் எப்படி வர்ணிப்பேன்? அப்படி இந்த குணங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மாயா சாகலு புத்தி தத்துவமசிருதோ யோசோ மகன் உச்சியத்தே. புத்தின்ற ஒரு பெரிய தத்துவம் உண்டார்தான். புத்தி இல்லாம யாராவது இயங்க முடியுமா? பகவானால் படைக்கப்பட்ட சர்வராசிகள்ல பகவான் மனிதனுக்கு கொடுத்த ஒரு பெரிய பெருமை என்னன்னா இந்த புத்தி தான். இந்த மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல், பேசக்கூடிய ஆற்றல், நேர நிற்கக்கூடிய ஆற்றல், இதெல்லாம் விலங்குகளுக்கு கொடுக்கவே இல்லை. அதெல்லாம் நேர நிற்க முடியாது, அதுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது, பேசக்கூடிய தன்மை கிடையாது, இந்த உணர்வெல்லாம் கிடையாது. இதெல்லாம் எது கொடுக்கிறதுன்னா இந்த புத்தின்ற தத்துவம் தான் நமக்கு மனிதனுக்கு மாத்திரம் தனியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் இது. அந்த ஒரு புத்தியை நீ ரொம்ப அழகாக மாயையிலிருந்து வேறுபட்டு எங்களுக்கு எப்போ ஒரு காலத்துல நீ படைக்க போற எங்களுக்கு பின்னாடி பிரயோஜனப்படும்னு நீ எனக்கு சிருஷ்டி பண்ணிய உன்னுடைய கால கிரமத்துல அந்த மகத்து, புத்தி, அகங்காரம் இவைகளெல்லாம் எவ்வாறு சிருஷ்டிக்கப்படுகின்றது என்பதை பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை முடிச்சு அடுத்த ஸ்லோகத்துல தொடர போறார். இதோ இந்த ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசுரத்தினுடைய பொருளை கேட்கும் போது தானாகவே நமக்கு விளங்காத பொருள் எல்லாம் இந்த நாராயணியத்தில் விளங்குவது என்பது குருவாயூரப்பனுடைய அனுகிரகம். மாயை உன் அருகில் இருந்தோ மாயையில் கலந்திடாமல் நேயமர் சாட்சியாகி ஜீவனாய் நேர்ந்து நின்றாய். மேயதோர் காலமும் கண்மமும் தன்மைகள் யாவும் மாயை தோய்ந்திடும் படைப்பே நல்ல மகத்தன துலங்க கண்டோ. மேயதோர் காலம் கல்மம் தன்மைகள் யாவும் மாயை தோய்ந்திடும் படைப்பே நல்ல மகத்தன துலங்க கண்டோம். புத்திய நீ படைச்சது ஒரு மகத்துன்னு நாங்க தெரிஞ்சுட்டோன்னு உத்தமமான சங்கராந்தி தினத்துல நம்ம எல்லாருக்கும் பகவான் நல்ல புத்தி, நல்ல சிந்தனை இந்த படைப்பின் மூலமாக கொடுக்கணும்ன்ற ஒரு பிரார்த்தனையோடு பட்டத்திரி அவதார சிருஷ்டி கிரமங்களை எவ்வாறு தொடருகின்றார் என்பதை இந்த திருக்கோயிலில் மற்றொரு சன்னதியின் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே நாம் தொடர்ந்து கேட்கலாம்.